அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம அருள் நேரம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல நல்ல பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு மேலே எந்தெந்த விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கணும், அப்படி நம்ம அதை தவிர்த்துக்கிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையில் அது என்ன மாதிரி மாற்றங்களை கொடுக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சாஸ்திரங்களில் அது என்ன மாதிரி குறிப்பிட்டு இருக்குது, இந்த காலகட்டங்களில் அந்த சாஸ்திர முறைப்படி இருக்க முடியுமா, அப்படி நம்ம அதைப்படி இருந்தாலும் நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இன்றைக்கி நான் உங்களுக்கு பதிவில் சொல்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நேரம் ஒதுக்கி முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். சரி, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். தினமும் மாலை 6 மணிக்கு தாயார் மகாலட்சுமி ஒருவரோட இல்லத்துக்குமே எழுந்தருளி அருள் புரியறதா நம்மளோட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி பார்த்திங்கன்னா அந்த நேரங்களில் நாம் என்ன செய்யணும்னா, பக்தியோடவும் இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நம்பிக்கை இல்லைனாலும் அமைதியாக வீட்டில் எந்த ஒரு சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அமைதியாக இருக்கிற நேரமாக அந்த நேரத்தை நீங்கள் ஒதுக்கிக்கணும். நம்ம என்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தேவையில்லாமல் வீட்டில் சண்டை போடுறதை நிறுத்துங்க. 6 மணிங்கிறது குடும்பம் அனைத்துமே ஒன்று சேர நேரம். எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எல்லாரும் ஒட்டுக்கா இருக்க அந்த நேரத்தில் தேவையற்ற பேச்சுக்கள், தேவையில்லாத சண்டைகள், இதை நீங்கள் தவிர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறத நம்ம ரொம்பவுமே தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம என்ன விஷயங்களை பண்ணுறோமோ அதை பார்த்து தான் குழந்தைகளும் பழகும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் முன்னாடி நல்ல விஷயங்களையும் நல்ல செயல்களையும் நம்ம செஞ்சாதான் குழந்தைகளும் நம்மளை பார்த்து கற்றுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஒழுக்கமாக நடந்துக்கிறீங்களோ அந்த ஒழுக்கம் தான் நம்ம குழந்தைங்களுக்கு வரும். நல்ல விஷயங்களை பேசுங்க, குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்த கற்றுக் கொடுங்க. 2வது, துணிகளை துவைக்காதீங்க. 6 மணிக்கு மேலே துணிகளை துவைச்சி ஈர துணியை காய போடுறது நல்ல விஷயமே இல்லை. அது தரித்திரத்தை கொடுக்கும்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஈர துணியை நம்ம காய போட்டோம்னா மகாலட்சுமி அன்னையை வர வேண்டாம்னு சொல்கிறதுக்கு அர்த்தம். அதனால் 6 மணிக்கு மேலே துணிகளை காய போடுறது, கண்ட இடத்துல போடுறத நிறுத்திக்குங்க. 3வது, நம்ம என்ன செய்யணும்னா 6 மணிக்கு மேலே வீடுகளை கூட்டவோ சுத்தம் பண்ணவோ கூடாது. அந்த காலத்தில் ஏன் இந்த விஷயம் சொன்னாங்கன்னா, 6 மணிக்கு மேலே விளக்கு வைக்கிற பழக்கம் உண்டு. ஏன்னா அந்த நேரத்தில் இந்த மாதிரி லைட்லாம் கிடையாது. அப்போ நம்ம வீடை கூட்டிட்டோம்னா ஏதாவது ஒரு தங்கமோ ஒரு வெள்ளியோ ஒரு சின்ன பொருளோ இருந்தால் நம்ம கூட்டுறப்போ அந்த குப்பையோடு அதுவும் சேர்ந்து போயிடும். அதனால் அந்த விஷயத்தை நமக்கு முன்னோர்கள் சொல்லி வச்சுருந்தாங்க. இப்போவும் நம்ம அதை கடைப்பிடிக்கிறது நல்லது தான். இருட்டுற நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு நல்ல பொருளை கூட்டி அதுவும் நம்ம வீட்டோட தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அது நமக்கு நஷ்டமாகும். அதனால 5 மணி ஒரு வெளிச்சம் இருக்கிற நேரத்திலேயே வீட்டை கூட்டி சுத்தம் பண்ணுறது நல்லது. 6 மணிக்கு மேலே வீடு கூட்டுறதையும் தவிர்த்துக்குங்க. அடுத்து 4வது விஷயம் என்னென்னா, முடி வெட்டுறது, நெகம் வெட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை 6 மணிக்கு மேலே தவிர்த்துக்கிறது நல்லது. 6 மணிக்கு மேலே நெகமோ முடியோ நம்ம வெட்டிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா அந்த ஒரு முடியோட குப்பையோ இல்லை நெகத்தோட குப்பையோ வீட்டில் நம்ம சமைக்கிறப்போ இல்லை குழந்தைங்க விளையாடுறப்போ அது காலில் குத்துறதோ இல்லை வயிற்றுக்குள்ளேயோ போனால் அது நல்லதில்லை. இதை நீங்கள் சாஸ்திரமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அன்றாட வாழ்க்கையோட சுத்தமாக எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. பகல் நேரங்களில் போய் முடி வெட்டுறது, நெகம் வெட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சால் நம்மளால் அதை குப்பையோட கரெக்டாக எடுத்து போட முடியும். இல்லைன்னா மாலை நேரங்களில் அது தவறு. அதை நம்ம கண்டிப்பாகவே தவிர்த்துக்கணும். அடுத்து 5வது விஷயம் என்னென்னா, 6 மணிங்கிறது மகாலட்சுமி அன்னை வீட்டுக்குள்ளே வர நேரம். அந்த நேரத்தில் வீடுகளில் விளக்கு ஏற்றுற வழக்கம் எப்போவுமே இருக்கணும். காலை மாலைன்னு 2 வேளையுமே விளக்கேற்றிட்டு வர்றது எப்போவுமே விசேஷம்தான். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு விளக்கேற்றுறவங்க 6 மணிக்குள்ளே விளக்கேற்றுவாங்க காலையில். முடியாதவங்க சாயங்காலம் ஏற்றணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஆண் பெண் 2 பேருமே வேலைக்கு போயிட்டுருக்கீங்க. இந்த நேரத்தில் ஆண் விளக்கேற்றினாலும் சரி, பெண் விளக்கேற்றினாலும் சரி, யாராவது ஒருத்தங்க 6 மணிக்கு விளக்கேற்றணும். இல்லை 2 பேர்த்தினாலையும் முடியாதுன்னா குழந்தைங்களை விளக்கேற்ற சொல்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது தான் நம்மளோட அந்த பக்தி, அந்த பண்பு, இந்த மாதிரி விஷயங்கள் குழந்தைங்களுக்கு போய் சேரும். நம்ம செய்கிறத விட குழந்தைங்களை செய்ய வைக்கிறது இன்னுமே சிறப்பு. கட்டாயப்படுத்தக்கூடாது. நீங்கள் தினமும் செய்யுங்க. அந்த நீங்கள் செய்கிற விஷயங்களை அந்த குழந்தைங்கள் பார்க்கும்போது அதுங்களுக்கு ஆர்வம் வரும். அதை விட்டுட்டு நீ செஞ்சாதான் நான் இது பண்ணுவேன், இது நீ பண்ணினேன்னா தான் உனக்கு நான் அது கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா குழந்தைங்களுக்கு
வெறுப்பு தான் வருமே தவிர பக்தி வராது. நீங்கள் தினமும் செய்யுங்க. நீங்கள் செய்கிறத பார்த்து குழந்தைகள் தானாக உங்கள் கூட அடுத்த முறை வந்து சேர்ந்துக்கும். அப்படி நீங்கள் செய்ய வச்சீங்கன்னா மட்டும்தான் நம்மளோட பக்தி நம்ம கூட மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்குமே வரும். இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். 6வது என்னென்னா, 6 மணிக்கு மேலே இந்த சீரியல் பார்க்குறத கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. 6 மணி டு 6:30 ஒரு அரை மணி நேரம் இந்த சீரியலு, இந்த சினிமா பாடல்கள் இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு முடிஞ்சால் சாமி பாடல் போடுங்க. இல்லையா ஒன்றும் வேண்டாம், சாமிக்கு போய் விளக்கேற்றி வச்சுட்டு உங்களால் முடிஞ்சால் தூப தீபம் காமிச்சு அரை மணி நேரம் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருங்க. வீடு அமைதியாக இருக்கட்டும். அமைதியாக இருக்கிறது தான் மகாலட்சுமிக்கு பிடிக்கும். முடிஞ்சால் கந்த சஷ்டி கவசம், இல்லை சுப்ரபாதம், இல்லை லலிதா சகஸ்ரநாமம் எது முடியுமோ பாராயணம் பண்ணுங்கள். இல்லைன்னா பாடலாக போட்டு விடுங்க. இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மகாலட்சுமியோட அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக கெட்ட விஷயங்களையும் கெட்ட வார்த்தைகளையும் தவிர்த்துக்குங்க. அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். காரணம் என்னென்னா, வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு. எந்தெந்த வார்த்தை நீங்கள் பேசுகிறீங்களோ அந்தந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு படிக்க ஆரம்பிக்கும். 6 மணிக்கு மேலேங்கிறது நம்ம தூங்க போகிற ஒரு நேரம். அந்த நேரத்தில் நம்ம எதை அதிகமாக பேசுகிறோமோ அதுதான் நம்ம மனசோட ஆழ் மனசில் பதியும். நீங்கள் தூங்கும்போது ஆழ் மனசில் அந்த விஷயங்களே திரும்ப திரும்ப நினைக்கப்படும். அப்படி நீங்கள் அதை நினச்சிட்டு காலையில் எந்திரிச்சிங்கன்னா ஆழ் மனதின் சக்தியின் காரணமாக நீங்கள் என்ன விஷயத்தை பேசுகிறீங்களோ என்ன விஷயத்தை பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். அதன் காரணமாக வாழ்க்கையில் நல்ல விஷயங்களே நடக்காது. நம்ம நல்ல விஷயங்களை பேசணும். உங்களால் நல்ல விஷயங்களை பேச முடியலனாலும் பரவாயில்ல, குடும்பத்தோடு சேர்ந்து உட்காந்து அன்பாக பேசுங்க. என்ன பண்ண, எப்படி போச்சு இன்றைக்கி, வேலை எப்படி போச்சு, எல்லாம் நல்லா போச்சா, பசங்கக்கிட்ட ஸ்கூல் எப்படி போச்சு, எல்லாம் ஜாலியாக இருந்தீங்களா அப்படின்னு பேசுங்க. கொஞ்சம் நேரம் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும்போது அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது மகாலட்சுமியோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். இதை நீங்கள் சாஸ்திரமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு அன்பான ஒரு தகவலாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை நீங்கள் பின்பற்றிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பண வரவு அதிகமாகுமோ இல்லையோ மகாலட்சுமியோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மகாலட்சுமியோட அருள் என்னென்னா மன நிம்மதியும் குடும்ப சந்தோஷத்தையும் தேவி கொடுப்பா. மகாலட்சுமி வெறும் பணத்துக்கான தெய்வம் கிடையாது. குடும்ப நிம்மதி, சந்தோஷம் இந்த மாதிரி விஷயத்துக்கான தெய்வமும் மகாலட்சுமி தான். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வீட்டில் தரித்திரியமே இருக்காது. மகாலட்சுமியோட கடாட்சம் உங்கள் வீட்டில் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமையும் பலமும் பெருகும். இது ஒரு நல்ல தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.